Hello friends, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர்லாம் போட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. இன்னைக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு இலை, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்து மசாலா நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டோம். புதினா, கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் சீரக சம்பா அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நமக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க.